நியாயாதிபதிகள் 6:12 வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை அவனுடைய சாப்டரையே மாற்றக்கூடியவர் யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு சில மனிதர்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள புகழ்ந்து சொல்வதற்காக அவங்கள காட்ஃபாதர்ம்பாங்க, அல்லது அதாவது தங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினவர்கள், அல்லது தங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஏற்படுத்தினவர்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்முடைய தேவன் அதிலும் அதிகமானவர். எப்படின்னா, ஒரு மனிதன் அவனுடைய தன்மைக்கு, அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய குணம், இவையில் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் தான் நம்முடைய தேவன். இங்கே கிதியோன் என்ற ஒரு மனிதன், இவன் உண்மையிலேயே இவன் யார்? ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். இங்கே ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொன்னால் அவரும் தேவனானவராய் நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் கர்த்தருடைய தூதனானவராய் வருவார், மனிதனாக வருவார். நம் நடுவில் இயேசுவாக வந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் வந்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்க, தேவன் ஒரு மனிதனை ஆப்போசிட்டாவே அவர் கூப்பிட்டு அவன் சுபாவத்தை அப்படியே மாற்றுகிறார். ஒரு பாவியை நீதிமான மாற்றுறது போல, ஒரு பாவியை பரிசுத்தவான மாற்றுவது போல, இவன் பயந்து கொண்டு, இவன் மீதியானியர் வந்து தன்னுடைய விளைச்சலை எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இவன் ஆலை, திராட்சை பழங்களை ஆலை இல்லை ஜூஸாக போடுவாங்க. அதாவது அதை இடித்து அதை ஜூஸ் ஆக்குவாங்க. அந்த இடத்துல போய், அந்த நாட்களிலே திராட்சை பழ காலம் கிடையாது. அதனால் மீதியானியர் சத்துருக்கள் அந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க வராததுனால அந்த இடத்த இவன் தெரிந்தெடுத்து, இவன் பயந்து அந்த இடத்துல போய் இவன் என்ன செய்கிறான்? அதை சுத்திகரிக்கிறான். எதை? கோதுமையை. அதை களைகளெல்லாம் எடுத்து அதை அவன் சுத்திகரித்து அதை சேகரிக்க நினைக்கிறான். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவன் கிட்ட வந்து, பராக்கிரமசாலியே அப்படின்ன உடனே அவனுக்கு பயந்துட்டான். எப்படி பயந்துருப்பான்? அவனே பயந்துட்டு, ஐயோ மீதியானியர் வந்தா நம்ம இதெல்லாம் போயிடுமே, இந்த அறுவடையெல்லாம் காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே வரமாட்டாங்க, இங்கே என்ன வரமாட்டாங்க, ஏன்னா இங்கே சீசன் கிடையாது, அதனால் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒளிஞ்சி மறைஞ்சி பயந்து நடுங்கி அவன் தன் வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை இன்டர்வியூ பண்ணுறார். அங்கே அவனை சந்திக்கிறார். அவனை சந்தித்து பயந்தோட, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்ன உடனே இவன் வாழ்க்கையே ஒரு நிமிஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையில் மாறி போச்சு. ஏன்னா நம்முடைய வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஏன்னா வார்த்தையை எல்லாவற்றையும் பார்க்கலும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தை இந்த பயந்த மனுஷனை பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி இவனை உண்மையிலேயே பராக்கிரமசாலியாக மாற்றி விட்டது. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்மை ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சந்திக்கிறார். இன்னைக்கு காலை வேளையில, இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையிலேயே நம்மளை சந்தித்து அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார்.
விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஐயோ நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஐயோ நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், ஐயோ நான் போராட்டத்தில் இருக்கிறேன், ஐயோ நான் வியாதியில் இருக்கிறேன், நான் பலவீனத்தில் இருக்கிறேன். நீங்கள் பலவீனத்தில் இருந்தால் அவங்கள பார்த்து அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? பலமுள்ளவனே, பலவீனன் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருப்போம். அப்போ நீங்களும் நானும் பலவீனன் பலவீனன் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தேவன் சந்தித்த உடனே பலவீனனா இருக்கக்கூடிய நம்மை பலவானாய் மாற்றக்கூடியவர். பலவானே அப்படின்னு நம்மளை அவர் சொல்லும் பொழுதே நம்ம பலவானா மாறிடுவோம். அப்படிதான் கிதியோனை பராக்கிரமசாலியே அப்படின்னு அவர் அழைச்ச உடனே பராக்கிரமசாலியாக கிதியோன் மாறி போயிட்டார். போய் சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா மாறிட்டார். இங்கே இவர் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீ உனக்கு இருக்கிற பலத்தோட போ. கொஞ்சம் பலம் தான் இருக்கா, அந்த கொஞ்சம் பலத்தோட போ. மீதியானியர் என்ன பண்ணுவாங்க? ஓடியே போயிடுவாங்க. மீதியானியர் அவங்க தோத்தே போயிடுவாங்க. நீ அவங்கள ரட்சிப்ப. ஏன் தெரியுமா? நான் தான் உன்னை அனுப்புறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. என்ன பலம் இருக்கு? கொஞ்சம் பலம் தான் இருக்கு. ஏதோ கோதுமையை போர் அடிக்கிற கொஞ்சம் பலம். இதை வச்சு ஆட்கள் கிட்ட எல்லாம் போய் சண்டை போட முடியாது. ஆனா அந்த பலத்தை வச்சு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் அப்படின்னு அவர் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். அவர் அனுப்பினா கண்டிப்பா வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அப்படியே நம்ம உட்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை அப்படியே நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் அனுப்புனா கண்டிப்பா வெற்றி தான், தோல்வியே கிடையாது. 70 பேரை ஆண்டவர் இயேசு அவங்க மேல அப்படின்னு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார் சீஷருங்களே. அதே போல 70 பேருக்கு அதிகாரம் கொடுத்து 2 பேரா போய் ஊழியம் செய்யுங்க என்ன அனுப்பிச்சாரு. அவங்க சாதா ஆட்கள் தான். அவங்கள அனுப்பிச்ச உடனே அவங்க போயிட்டு திரும்பி வரும்போது சந்தோஷமா வராங்க. ஆண்டவரே, நாங்க பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, சந்தோஷமா வந்து திரும்ப சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு, உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க. அப்போ பிரியாரிட்டி எது? பிரியாரிட்டி ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுறது தான் முக்கியம். பிசாசு ஓடினதுனால சந்தோஷப்படுறது தேவையில்லை, நோய் குணமானதுனால சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அற்புதம் நடந்ததுனால சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய நன்மை தான் சரீர நன்மையை விட விசேஷமானது. அப்போ இந்த 70 பேருக்கு ஆண்டவர் அந்த உண்மையை உணர்த்தினார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்? சரீர நன்மைக்காக தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு அது இருந்தால் நல்லா இருக்கும், பணம் இருந்தால் நல்லா இருக்கும், பட்டம் இருந்தால் நல்லா இருக்கும், பதவி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த பொருள் இருந்தால் நல்லா இருக்கும், வீடு இருந்தால் நல்லா இருக்கும், வாசல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். கொசுறு நம்ம போய் தக்காளி 1 கிலோ வாங்கினா
கொஞ்சம் போடுங்க அப்படின்னா 1-2 தக்காளி எடுத்து போடுவாங்க. தக்காளி வாங்காமே போடுங்கன்னா என்ன போடுவாங்க? தான் போடணும். சும்மா ஒரு தக்காளியை கேட்கறது பிச்சைக்காரங்க. நாம் பிச்சைக்காரங்க மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. நாம முதலாவது தேட வேண்டியதை தேடணும். ஆண்டவரை தேடணும், தேவனை தேடணும், அவருடைய ராஜ்யத்தை தேடணும். அப்படி தேடினா நமக்கு வேண்டியதையும் அவர் தருவார். வேண்டிய பலத்தை தருவார், வேண்டிய சுகத்தை தருவார், பிள்ளை பாக்கியத்தை தருவார், திருமணம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இங்கே கிதியோன் ஒரு பயந்தவனை பராக்கிரமசாலியா மாற்றி பலன் இல்லாதவனை உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு சொல்லி அவனை கொண்டு மீதியானியரை முறியடித்து, அப்படியே எவ்வளோ திரளான மக்கள் இருந்தாங்க, அவங்கள அப்படியே போரடிக்கிறது மாதிரி அவங்கள எல்லாரையும் முறியடிச்சு வெற்றி காண தேவன் கிதியோனுக்கு உதவி செய்தார். எதனால இந்த அற்புதம் நடந்தது? கர்த்தருடைய வார்த்தை. பராக்கிரமசாலின்னு சொன்ன அந்த வார்த்தை அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றினது. பலன் இல்லாத கிதியோன் பயந்து கொண்டு போர் அடிக்க தான் பலன் இருக்கு, ஆளை அடிக்க பலன் இல்லை. அப்படிப்பட்டவனை போர் அடிக்கிற கிதியோனை நீ இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ இஸ்ரவேலரை நீ மீதியானியர் கைக்கு விலைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் அப்படின்னு அனுப்பிச்சு, அதே போல கிதியோனுடைய வாழ்க்கையில ஜெயமாய் எல்லாவற்றையும் செய்த தேவன். கிதியோனை தேவன் சந்தித்த பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. 15ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். தண்டி இருக்கிற நிலைமைய கிதியோன் சொல்றாரு. நம்ம இருக்கிற நிலைமைய தேவனிடத்தில் சொல்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா தேவனிடத்தில் மட்டும்தான் நம்ம இருக்கிற நிலைமைய நம்ம சொல்ல முடியும். மனுஷர்கிட்ட நம்ம நிலைமைய சொன்னா கேலி பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. கிதியோன் அவனை தேவன் தான் அனுப்புறாருன்னா, நான் உன்னை அனுப்புறேன், நீ போ, நீ அவங்கள ரட்சிப்பாய் அப்படின்னு அவர் அனுப்பும் பொழுது இவன் சொன்னது, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. இன்னைக்கு அப்படிதான் நாம் இருக்கிறோம். எளியவர்களாய் இருக்கக்கூடிய நம்மை கொண்ட ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லமையா உள்ளவராய் இருக்கிறார். தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். எல்லாரிலும் சிறியவன் தான் யாரு? தாவீது. எல்லாரிலும் சிறியவன், எல்லா சகோதரர்களை விட சிறியவன். அவனை வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவன் எதுக்குமே லாக்கி இல்லை, அவன் வேலை செய்யறதுக்கு லாக்கி இல்லை, வீட்டில் இருக்க கூட லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி. அண்ணமாரெல்லாம் அரசாங்கத்தில் வேலை, இராணுவத்தில் வேலை, வீட்டில் இருந்து டெய்லி சாப்பிட்டாங்க. ஆனால் கடைசியில் பிறந்தவன் அவனை வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே இரவும் பகலும் ஆடுகளை மேய்த்து கொண்டு, ஆனால் தேவனை துதித்து கொண்டு, தேவனை பாடி அவரை துதித்து, அந்த ஆடுகளை உண்மை உத்தமமாய் மேய்த்து, சிங்கம் வந்தாலும் அதை அடித்து ஆடுகளை காப்பாற்றி, கரடி வந்தாலும் அதை அடித்து ஆடுகளை காப்பாற்றி, தன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை உண்மையும் உத்தமாய் செய்ததை ஒருவேளை குடும்பத்தார் நன்றி கெட்டவங்களா மறந்து போயிருக்கலாம். ஆனா தேவன் மறக்கவில்லை. தேவன் பார்த்தார் அந்த ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீதை. எல்லா சகோதரரால நேசிக்கப்படாத தாவீது, பெற்றோர் நேசிக்காத தாவீது. ஏன்னா நேசிச்சிருந்தா வீட்டில் வச்சிருப்பாங்க, நேசிச்சிருந்தா ஆடு மேய்க்க அமைச்சிருக்க மாட்டாங்க. இவன் எதுக்கும் லாக்கி இல்லை. நாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பிள்ளைகளை பார்த்து மாடு வாங்கி தரேன் மேய்,
ஏன்னா இவன் படிக்கிறதுக்கு லாக்கி இல்லை, வேலை செய்ய லாக்கி இல்லை, போய் மாடாவது மேய்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆடுகளை மேய்க்க அமைச்சிட்டாங்க. ஆனால் உண்மை உத்தமமாக அந்த ஆடு மேய்க்கிற வேலையிலும் தேவனை தேடின அந்த தாவீதை, தேவனை பாடி துதித்த அந்த தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி வரார். சாமுவேல் தீர்க்கதரிசினா இஸ்ரவேலில் பெரிய ஆள். அப்போ அவர் அந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரின் மூப்பர்லாம், என்ன விஷயம் ஐயா நீங்கள் வந்திருக்கிறீங்களே? ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், பலி செலுத்த வந்திருக்கிறேன் அப்படின்னு அங்கே வராரு. அப்படியே அண்ணி எல்லாரும் கூட ஓடி வராங்க. பயந்து நடுங்கி, ஐயோ தீர்க்கதரிசி வந்திருக்காரு, என்ன நடக்குமோ, என்ன சொல்லுவாரோ, என்ன செய்வாரோ பயந்து வராங்க. ஏன்னா அவர் பெரிய தீர்க்கதரிசி, சவுல ராஜாவா மாத்தினவர். சவுல் கொல்லாத அந்த ஆகா என்ற அந்த ராஜாவை இவர் கூப்பிட்டு கொன்னார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தேவ மனுஷன். அவர் பெரிய தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபை வரைக்கும் இவர் தெரியாதவங்க கிடையாது. அவர் வந்திருக்காரு, அதுவும் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அந்த ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப என்ன நடக்குமோ என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அதுவும் ஈசாய் வீட்டுக்குன்ன உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க, கூடவே வராங்க. ஈசாய் வீட்டுக்கு வராங்க, என்ன நடக்குமோ, என்ன அதிசயமோ, என்ன அற்புதமோ அப்படின்னு சொல்லி. ஈசாய் வீட்டில் வந்த உடனே பிள்ளைகள்லாம் கூப்பிடுங்க கூப்பிடுறாரு அவங்க அப்பா. அப்போ கூட யாரை கூப்பிடல? தாவீதை கூப்பிடல. ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க. தீர்க்கதரிசி பார்க்குறாரு, இவன் நல்ல வாட்டஞ்சாட்டமாக இருக்கிறான், இவன் ஒருவேளை ராஜாவா ஆகிறதுக்கு தகுதி உள்ளவனோ? ஆண்டவர் சொல்லுவார், இவன் கிடையாது. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். அவர் சரீர தகுதியை வச்சு ஒருத்தர் ராஜாவாவோ மந்திரியாவோ மாத்துறது கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற பொருளை வச்சோ, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சோ, அவங்க கிட்ட இருக்கிற அழகை வச்சோ, அவங்க கிட்ட இருக்கிற தாளந்தை வச்சோ தேவன் அவங்கள உயர்த்த. அதுக்கு தேவன் எதுக்கு? பணம் இருக்கிறவனை உயர்த்துறதுக்கு தேவன் எதுக்கு? தாளந்துகள் நிறைந்தவங்களை உயர்த்துறதுக்கு அப்ப தேவன் எதுக்கு? ஒன்னில்லாதவங்களை உயர்த்துறது தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்றேன், ஒன்னில்லாதவங்களை, எளியவர்களை குப்பையிலிருந்து எடுத்து அவங்கள ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற தேவன் தான் தேவன். ஒன்றும் இல்லாதவங்களை உயர்த்துகிறவர் தான் தேவன். அப்போ இந்த பெரிய அற்புதங்களை செய்கிறவர் தான் தேவன். அதனால தகுதி உள்ளவங்களை அவர் எடுத்து உபயோகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு அவசியம் இல்லை. ஆனால் மனுஷர்களாகிய நாம தான் தகுதி இருக்கா, உனக்கு படிப்பு இருக்கா, உனக்கு அழகு இருக்கா, உனக்கு செல்வம் இருக்கா, நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், நீ என்ன கோத்திரம், நீ என்ன குலம், எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனால் தேவன் தகுதியே இல்லாதவங்கள தான் எடுத்து தகுதிப்படுத்தி, அவங்கள பலப்படுத்தி, அவங்கள ஸ்திரப்படுத்தி, அவங்கள சீர்படுத்தி, அவங்கள எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய கரத்தில் போன உடனே பயந்தா ஒரு மனுஷனாக இருந்தால் கூட பராக்கிரமசாலியாக மாறிடுவான். அழகில்லாதவங்களாக இருந்தாலும் அழகாக மாறிடுவாங்க. நீ கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாய். அவர் சொன்னா ஆமாம் உண்மைதான். நீ பலவீனன் அப்படின்னு சொல்லாத, நீ பலவான். அவர் சொன்னா ஆமா அது உண்மையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் இந்த கிதியோனை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்படி கிதியோனோடு நான் உன்னை பயன்படுத்துறேன். 16ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இப்படி சொன்ன உடனே ஒரு அடையாளத்தை கேட்கிறார். தேவரீர் நீர் தான் என்கிட்ட பேசினீரா? இவருக்கு ஒரு சந்தேகம். 17ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். என்ன ஒரு அடையாளத்தை? நான் காணிக்கை கொண்டு வரேன், அதை நீர் எடுத்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் ஒரு காணிக்கை கொண்டு வரார். 18ஆம் வசனம், நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு உமக்கு முன்பாக வைக்கும் அளவும்
இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். அப்போ ஒரு எளியவன் எல்லாரிலும் சிறியவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவன்கிட்ட நீர் இங்கே இருக்கணும், நான் உமக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரேன், அதை நீர் ஏற்றுக்கொள்றதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் வார்த்தையை கூட தேவன் கேட்டு, அவனே எளியவன், அவனே குடும்பத்தில் எல்லாரையும் விட சிறியவன், அப்போ ஆனால் தேவன் அவன் வார்த்தையை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எளியவன்னு அவர் ஒதுக்கலை, அவன் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு ஒதுக்கலை, அவனை ஆண்டவர் கனப்படுத்தி அவன் வார்த்தையை மதித்து அவர் இருக்கார். இருந்த உடனே இவன் என்ன செய்கிறான், உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவில் புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழே இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ஆணத்தை ஊற்று, அந்த பலியில் மேலே ஊற்று அப்படின்னு சொல்லி அதன் வழியாக அந்த கையில் இருந்த கோலை, அந்த நுனியை, அந்த இறைச்சியை, புளிப்பில்லாத அப்பத்தை தொட்டார். கற்பாறையிலிருந்து அக்கினி அப்படியே வந்தது, இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதனானவர் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்படியே அந்த அக்கினியிலே அப்படியே மறைஞ்சிட்டார். இது ஒரு அடையாளம். அப்போ இவர் வந்தவர் கர்த்தர் தான். அப்போ உடனே இவன், ஐயோ நான் கர்த்தரை சந்திச்சிட்டனே, முகமுகமா சந்திச்சிட்டனே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், செத்துற போறேனே. அப்படிதான் சொல்றான் 22ஆம் வசனத்துல. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டு சாகிறதுக்கா? கர்த்தரை கண்டா வாழணும். அவர் சாகடிக்கிறவர் கிடையாது, வாழ வைக்கிறவர். அவர் நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தம்முடைய உயிரையே கொடுத்தவர். அவர் உயிரை கொடுத்தா நம்மளை வாழ வச்சிருக்கார். அதனால அவரை கண்டத்த உடனே நம்ம செத்து போயிடுவோம் என்பது அல்ல. கிதியோனை பார்த்து நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு கிதியோனை வாழ வச்சது. அந்த வார்த்தை கிதியோனை பலசாலியாய் மாற்றினது. பராக்கிரமசாலியேன்னு சொன்ன உடனே பராக்கிரமசாலியா மாற்றினது. அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். அதே நேரத்தில் அவர் தான் காணிக்கை கேட்பார். எப்படின்னா 25ஆம் வசனத்தில், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய் என்றார். ஏற்கனவே ஒரு அதாவது வெள்ளாட்டு குட்டியை ஆண்டவருக்கு காணிக்கையாக அவர் செலுத்தினார். ஓஹோ, நீ கொடுக்குறியா? சரி, கொடுக்கறதா இருந்தா எதை கொடு? உன் தகப்பனுடைய ஆட்டில், அதாவது அந்த 2வது காளையை கொண்டு வந்து கொடு ஆண்டவர் கேட்கிறார். அதே போல கிதியோன் அந்த தோப்புகள்லாம் வெட்டி தேவன் சொன்னபடியே அந்த 2வது காளையை கொண்டு வந்து பலி செலுத்தினார். அப்போ தேவன் கேட்கிற பலியை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். நாம் எதையோ ஒன்று எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. அதை ஏற்றுக்குவார், அன்பா கொடுக்கறது ஏற்றுக்குவார். ஆனால் அவர் கேட்கறது என்ன, அதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதே போல கொடுத்தார். அதே போல 24ஆம் வசனத்தில் ஏற்கனவே ஒரு பலிபீடத்தை கட்டினார் கிதியோன். இவர் அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாது, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியஸ்தரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பலிபீடத்தை கட்டதான் செய்தான் கிதியோன். ஆனா ஆண்டவர் கேட்கிற பலிபீடம் அது இல்லை. நான் சொல்ற இடத்துல நீ பலிபீடம் கட்டு.
நீ உன் தகப்பனுடைய தோப்பு விற்கிற தோப்பு எல்லாம் வெட்டி போடு. அங்க இருக்கிற பலிபீடத்தை நீ என்ன பண்ணு, பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடு. அந்த இடத்தை சுத்திகரிச்சு அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை நீ கட்டு. 2 பலிபீடம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாகாலுக்கும் ஒரு பலிபீடத்தை கட்டி, நீயும் ஒரு பலிபீடத்தை கட்டி, அதுக்கு உன் தகப்பன் வந்து பாகாலுக்கு பலிபீடம் வச்சிருப்பானா, நீ கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவியா? அது முடியாது. அதனால நீ என்ன செய், அந்த பலிபீடத்தை தகர்த்து, இவன் கட்டின பலிபீடம் ஓகே, அது ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை, நீ வேற ஒரு இடத்துல நீ கட்டணும்னு சொல்லி பலிபீடத்தையும் 2வது தடவை கட்ட வைக்கிறார். இவன் சொன்ன காணிக்கை, கொடுத்த காணிக்கை அவர் வாங்கினாரு, அதை அங்கீகரிச்சார். ஆனாலும் அவர் வேற ஒரு காணிக்கையை கேட்கிறார், அதை அவன் செலுத்தினான். இவன் கட்டினா பலிபீடம், அதை அவர் அங்கீகரிச்சார், அவர் புறக்கணிக்கல. ஆனா அவர் வேற ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்றாரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யற காரியத்தை விட தேவன் ஏதோ ஒரு காரியத்தை புதுசா சொல்லுவாரு, அதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பராக்கிரமசாலியா மாற முடியும். அல்லேலூயா. திரளான கூட்டம் வந்தாங்க, இவங்களை வச்சு ஜெயிச்சிடலாம், 1000 கணக்கில் வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஜன கூட்டத்தை வச்சு ஜெயத்தை கொடுக்கிறவர் அல்ல, பணத்தை வச்சு அவர் பராக்கிரமம் செய்கிறவர் அல்ல. இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருன்னு சொல்லி எல்லா 1000கணக்கான மக்களை அனுப்பிச்சிட்டார். சுமார் 33,000 பேர்கிட்ட வந்து சேர்றாங்க மொத்தத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சு கடைசியில் 300 பேர். அந்த 300 பேர், அதுவும் அவங்களுக்கு பட்டயமெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு சட்டி கையில், ஒரு எக்காலம். போய் எல்லாரும் கையில் சட்டியை வச்சு அங்கே எக்காலத்தை ஊதுறாங்க, சட்டியை உடைக்கிறாங்க, எக்காலத்தை ஊதுறாங்க. வெற்றியை தேவன் கொடுத்தார். எல்லா சத்துருக்களையும் முறியடிச்சாங்க. இதுதான் கிதியோன் மூலமா தேவன் செய்த அற்புதம். இன்னைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டா, நமக்கு நம்ம மூலமா அவர் கிரியை செய்வதற்கு, நம்மளை உபயோகப்படுத்துவதற்கு பட்டமோ பதவியோ அந்தஸ்தோ பணமோ எதுவுமே தேவையில்லை. அவருடைய வார்த்தை ஒன்று இருந்தா போதும். அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டா போதும். அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணும், உயர்த்திரும். வார்த்தையில தான் நாம் செல்லணும். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, அவரு அமிச்சா நம்ம எங்க வேணாலும் போகலாம். போய் வெற்றியை நாம பெற்றுட்டு வருவோம், ஜெயத்தை பெற்று கொண்டு வருவோம். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? இந்த நல்ல வேலையிலும் கூட தேவன் அவர் தான் நம்மளை அனுப்புகிறார். இன்னைக்கு அவருடைய சபைக்கு வந்திருக்கிற நாம் அவரை சந்திக்கிறோம். அவர் நம்முடைய நிலைமையை அப்படியே மாற்றுகிறார். இன்னைக்கு நீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? அப்பா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? உங்க கஷ்டத்தை அவர் அப்படியே ஆப்போசிட்டா அவர் மாத்துறாரு. ஐயா நான் பணம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? அந்த சூழ்நிலையை அப்படியே மாத்திடுவாரு. ஐயா நான் பலவீனனா இருக்கிறேன், இல்லை அதை மாற்றி அப்படியே பலவானா மாத்திடுவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டவன், நான் எளியவன் சொல்றீங்களா? அந்த நிலைமையை கூட அவர் மாத்திடுவாரு. ஆமென். அவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் அவர் திட்டம் வைத்திருக்கிறாரு. அவரை தேடி வந்தது வீணாய் போகாது, அவரை ஆராதனை செய்தது வீணாய் போகாது. தேவ பிள்ளையே, இந்த நல்ல கால வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அவர் வாழ வைக்க தான் விரும்புகிறார். நீ சாவதில்லை, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற கொஞ்ச பலம், உனக்கு இருக்கிற பலத்தோட போ. அது கொஞ்சமா இருக்குதா அதிகமா இருக்கிறதெல்லாம் நான் கேட்கல, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஆமென் ஹல்லேலூயா. தேவன் பலத்த காரியங்களை நம்மை கொண்டு அவர் செய்ய சித்தமாக இருக்கிறார். இந்த காலவேளையில் அவர் இந்த திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆண்டிலே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா.
நாம் நினைச்சு பார்த்ததை விட நாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நன்றி அப்பா பிதாவே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்திரே, உமக்கு நன்றி. கிதியோனை போல அப்பா யாரெல்லாம் எளியவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பயந்தவங்களாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நான் செத்து போயிடுவேன்னு நினச்சி கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் நீர் வாழ வைத்து அவங்களுடைய பயந்த சுபாவத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே அவங்க பலவீனத்திலிருந்து அவங்களை நீங்களாக்கி உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர்களை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எங்கள் பலவீனங்களிலே பலன் பூரணமாய் விளங்கட்டும். உம்முடைய திட்டத்துக்கு எங்களை பயன்படுத்தும் ஐயா. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்கிறோம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்பா சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, அந்த பிள்ளையாண்டன் சொன்னது போல, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீர் என்ன சொல்றீங்கப்பா? கிதியோன் கிட்ட அவர் செலுத்தின காணிக்கையை ஏற்றுக்கொண்டீர். நீர் ஒரு காணிக்கையை நீர் கேட்டீர், அதை அவர் செலுத்தினார். அப்பா அந்த கிதியோன் கட்டின பலிபீடத்தை ஏற்றுக்கொண்டீர், ஆனால் நீர் ஒரு பலிபீடத்தை கட்ட சொன்னீரே, அதையும் அவர் கட்டினாரே. அதுபோல எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம். அப்ப நாங்க செய்யறத நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்ய எங்களை ஆயத்தமாய் வைத்திருக்கிறோம். நீர் சொல்லும் நாங்கள் செய்கிறோம். அப்பா இந்த நல்ல வேளையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீர் ஆசீர்வதியும், அவங்களுடைய தேவைகளை சந்தியும், அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும், அற்புதங்களை செய்யும். இருக்கிற நிலைமையிலே இருக்க வேண்டாம்பா. 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம்னு சொல்லி அப்பா இருக்கிற நிலைமையிலே வேண்டாம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி இன்று முதல் உங்களுடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவரும் காண நீர் உதவி செய்யும். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அப்பா எங்களை வாழ வைப்பதற்காக நீர் இயேசுவை வந்து மரித்து நீர் எங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண அடைவும் தான் வந்தீரே. அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீர் வெற்றியை கொடுத்து பாதுகாத்து வழி நடத்தும். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே.